அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு மந்த்லி எக்ஸ்பிரி இப்படி கண்டிப்பாக நடந்திருக்கவே கூடாது. ஏன்னா வீக்லி எக்ஸ்பிரியாக இருந்து மந்த்லி எக்ஸ்பிரியாக மாறின முதல் எக்ஸ்பிரி மார்க்கெட்டை வந்துட்டு எல்லாத்தோட எதிர்பார்ப்பு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட், அதுவும் ஆப்ஷன் செல்லரை விட ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு மிக எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா அப்படின்ட்டு. அது எடுத்த மார்க்கெட் தொடங்கின ஒரு நொடியிலேயே அதற்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம இன்றைக்கி முதல் ஷார்ட்ஸே பார்த்திங்கன்னா 9:16 ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்போம். அங்கேயே நமக்கு இதை யாரெல்லாம் இந்த ஆப்ஷன் வர்த்தகம் செய்கிறவங்க இந்த வரைபட மாட்டை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மார்க்கெட்டை ஒரு இறக்கம், உடனே ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் இறக்கம், ஏற்றம், இறக்கம், இறக்கம், அப்புறம் இறக்கம், இப்படி போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இந்த மூமெண்ட்லலாம் ஒரு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஒரு புட் ஆப்ஷனுக்கு ஒரு இம்பேக்ட் கிடைச்சாங்க. உடனே இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு சின்னதாக கால் ஆப்ஷனுக்கு இம்பேக்ட் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்ல எல்லாம் நீங்கள் ஓவர் ட்ரேடு தான் நடந்திருக்கு. அது இல்லாமல் லோயர் லிக்விடிட்டி, இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு லோயர் லிக்விடிட்டி ப்ராப்ளம். அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க, அது ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்க இது எதற்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த டைம் வேல்யூவை செல்லர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியமே, மிக முக்கியமாக ஹெட்ஜிங் பர்பஸுக்காக. அப்போ இந்த டைம் வேல்யூ நம்ம அருணாச்சலம் திரைப்படத்தை எடுத்துக்காட்ட சொல்கிறோம். நிறைய பேர் உங்களுடைய புரிதல்களை வரைபடத்திலேயே கொண்டு போகிறீங்க. நம்ம ஏடி மீட்டிங் பாயிண்ட் டிகேவை பற்றி நம்ம என்ன சொன்னாலும் அது புரிதல் இல்லை, வரைபடத்திலேயே காண்பிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக இந்த புரிதல் நீங்கள் வரைபடத்தில் பார்க்கவே முடியாது. இந்த ப்ரீமியம் டிகேங்கிறது கால் ஆப்ஷனும் ப்ரீமியம் இறங்கும், புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இறங்கும். இங்கே புரிதல் என்னென்னா மார்க்கெட்டு மேலே போனால் கால் ஆப்ஷன் மேலே போகணும் அப்படிங்கிறது அர்த்தம். மார்க்கெட் இறங்குனா புட் ஆப்ஷனுடைய விலை ஏறணும் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் இதுக்கு மாறுபாடாக நடக்கிறது தான் டைம் டிகே. பேங்க் நிஃப்டி இது பாருங்க, இந்த 148 ரூபா 149 ரூபா இருந்த ப்ரீமியம் இன்னைக்கு காலையில் நம்ம போட்ட ஷார்ட்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் 100 ரூபாய்க்கு, அதாவது 150 ரூபா இருந்தவங்க 100 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த புட் ஆப்ஷன்ஸ் 100 ரூபாய்க்கு பார்த்தது நமக்கு 237 மட்டும் போச்சு, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் இதை நம்ம உறுதியே செய்ய முடியாது. இந்த இடத்துல டைம் டிகே நடந்திருக்கு. டைம் டிகே நடந்ததுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்சஸ் டிகே ஏற்படுவதற்கு முன் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்ஸ் கம்மி. டிகே நடந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது என்ன ஒரே ஒரு விஷயம்னா லாஸ் மினிமைஸ் ஆகும், ரிவார்டு 1x, அதாவது 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு லாபமெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இதில் என்னென்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்க எப்போவுமே நிதானமாக இருந்து மார்க்கெட்டில் டிகே ஏற்படணும். இந்த டிகே ஏற்படுற இடத்துல ஆப்ஷன்ஸ் பையர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். செல்லர் எப்போவுமே நீங்கள் ஹை பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் ஹை அந்த ரேஞ்சில் நீங்கள் செல் அடிக்கும் போது தான் உங்களுக்கு லாஸ் மினிமைஸ்டும் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ்டும் பண்ண முடியும். நீங்கள் ஹையில் போய் செல் அடிக்கும்போது திருப்பி அது ஹை தாண்டி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே உங்களுக்கு உண்டான 50% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எங்கே செல் அடித்தாலுமே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்காம மார்க்கெட் போகாது. ரொம்ப ஒன் சைடு மார்க்கெட்டில் போயிட்டு தான் நீங்கள் செல் அடிக்கும் போது தான் நீங்கள் பெருசாக மாட்டுவீங்களே தவிர, மற்றபடி நீங்கள் ஹை அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் போய் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு
நட்டம் என்பது குறைவாகவும் லாபம் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் இது வந்து ரிஸ்க் உங்களுக்கு இருக்கிறது. திடீர்னு ஒன் சைட்னா மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் ஒரு 200 ப்ரீமியம் அடிச்சு 2000 போயிட்டு என்ன பண்ணுறதுனா கண்டிப்பாக இருக்குது. 200 ப்ரீமியம் 2000 போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது செல்லருக்கு தெரியணும். இங்கே மார்க்கெட்டை பொறுத்தவரை ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதற்கு வந்து ஒரே ஒரு விதிவிலக்கு என்னென்னா, எக்ஸ்பைரியில் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சந்தையை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதற்காகத்தான் நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல, இப்போ இது நேற்றே எடுத்த டேட்டா தான், இந்த நேற்று எடுத்த டேட்டாவில் பாருங்கள் 51,300 ப்ளஸ் 150 மைனஸ் 150 போட்டு இது வால்டைல் ஜோனுன்னு போட்டிருப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ரேஞ்சை பாருங்கள், அதுவே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிருக்குன்ட்டு. ஏன் இது இம்பேக்ட்னா, இந்த நம்ம எடுத்தது வந்துட்டு மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்கிறானோ, அதாவது ஸ்பாட்டுக்கில் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி எடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 51,137 ஸ்பாட்டு, 51,381 நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட்டோட ஹை. இப்போ இதில் பாருங்கள் ஃப்யூச்சரை மாத்திரேன், இந்த ஃப்யூச்சர் தான் நம்மளுக்கு முக்கியம். 51,347 51,118 இதுதான் இம்பேக்ட் ஜோன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேயே டைம் வேல்யூ டீக் ஆயிடுச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆனதும் ரெண்டு பக்கமே கால் புட் ரெண்டுமே வந்துட்டு மைனஸ் கேட்டகரிக்குள்ளே வந்ததுமே 51,200 புட் ஆப்ஷன்லேயும் 51,300 கால் ஆப்ஷன்லேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் பொசிஷன். இந்த ஸ்ட்ராங்கல் பொசிஷன் போது மார்க்கெட்டை இதற்குள்ளே நிப்பாட்டுறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம். அப்போ இதை தெரிஞ்சாலே போது இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே மூவ்மெண்ட் இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. மார்க்கெட்டில் நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போவுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. அப்போ அதிகபட்சம் இதற்குள்ளே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு நம்ம இதற்குள்ளே இல்லாமல் இருக்கிறது மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு 23,867, லோ வந்து 23,685. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை இதை இம்பேக்டட் பண்ணிங்கன்னா தெரியும், இதற்கு உட்பட்டு தான் இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் மட்டும்தான் இருந்தது ஹை ஜோனில். இப்போ இந்த இடத்துல ஒரு டவுன் ஆனதுமே இந்த ஒரு ஏற்றம். இங்கே வந்து நம்ம வரைபடத்தை போட்டுட்டு மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் செல்லர் வந்து லாஸை புக் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கால் செல்லர் இந்த இடத்துல பேனிக்கே ஆகலை. கால் செல்லர் பேனிக் ஆகிருந்தது மார்க்கெட்டை வந்து இன்னும் மேலே கொண்டு போயிருக்க முடியும். அதே மாதிரி மார்க்கெட் இந்த மாதிரி இறங்கினப்போ உடனே வந்து புட் ஆப்ஷன் எடுத்தோ இல்லை இதோ பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே டிகே நடந்துருச்சு. இந்த டிகே நடந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ரெண்டுமே இறக்கிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற புரிதல் உங்களோட இருந்திருந்தால் மட்டும்தான். இங்கே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு இங்கே வந்து பை பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல வந்துட்டு செல் பண்ணியிருக்கலாம், இந்த ட்ரெண்டு வந்துட்டு வீக்காக இருந்தது அப்படின்லாம் நான் சொல்லலாம். இந்த இடத்துல காலை செல் அடித்தவங்களுக்கு மட்டும்தான் இம்பேக்ட் எடுத்து தவிர புட் ஆப்ஷனை பை பண்ணவங்க அவங்க பெருசாக ஏர்ன் பண்ணியிருக்கவே முடியாது. ஆப்ஷன் பையருக்கு உண்டான பிரச்சனையே இதுதான். மார்க்கெட் வந்துட்டு இப்படி ஏறுனா ஏறிட்டே இருக்கணும், இப்படி இறங்குனா இறங்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் பையர் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு மணி மேக் பண்ண முடியும். அதர்வைஸ் வால்டைலாக இருந்தாலும் ஒரு சின்ன லோவில் கரெக்டாக பை பண்ணி இதுனா இது, ஆனால் இது ஓவர் ட்ரேட் பண்ணிவிடும். இந்த சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளேயே போகக்கூடாது. இந்த சைடுவே மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதே ஆப்ஷன் பையர் வந்து ஒதுக்கிடுவாங்க. அப்போது இன்றைக்கி நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி கான்ட்ரவர்சி இருந்தது, அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுருக்கணும். சரி, இதுக்கு அடுத்த லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம் நிஃப்டியோடது. நேற்று வந்துட்டு 23,775 க்ளோஸ் ஆனாங்க. அப்போ 750 காலோட ப்ரைஸும் 800 புட்டோட ப்ரைஸும் தான் நம்மளுக்கு வந்துட்டு இம்பேக்ட் பண்ணும். அது வந்து சேம் ப்ரைஸாகவே இருந்திருப்பாங்க. நேற்று வந்துட்டு 750 காலுடைய க்ளோசிங் 108 ரூபா. 800 புட்டோடது பாருங்கள், அதற்கு அருகில் தான் இருக்கும் 113 ரூபா. அப்போது நமக்கு
108 டு 113 அப்படிங்கிற இடம் வந்துட்டு அட்டமணியாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,750 காலுங்கிறது மார்க்கெட்டுக்கு ஐடிஎம் கால். நான் ஸ்பாட் பேசிஸில் உள்ள ஃபியூச்சரை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ரூபாயிலிருந்து 95 ரூபாய்க்குள்ளே இருந்திருக்கும். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடத்துல எந்த ப்ரீமியத்துக்கு இடைவேளை கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ 800 கால் 51 ரூபா, 800 புட்டு வந்துட்டு 77 ரூபானா நேற்று முடிஞ்ச இடத்துலையே தான் முடிஞ்சிருக்கிறாங்க மார்க்கெட். ஏன்னா இதுக்குண்டான டிஃப்ரெண்ட்டு பாருங்கள், 83க்கும் 113க்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடத்துல 93, 103 30 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 26 வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஃப்யூச்சர் அங்கேயே தான் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃப்யூச்சரை நான் போடுறேன். ஃப்யூச்சர் நேற்று க்ளோஸ் 23,769, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 23,772, 2 ரூபா மூமெண்ட். அப்போது ஃப்யூச்சர் அங்கேயே தான் இருக்குது. ஆனால் ப்ரீமியம் மட்டும் பாருங்கள், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்துட்டு மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் பையர் வந்துட்டு இதை புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ப்ரீமியத்தோட இடைவேளை அதே இடைவேளை தான் இருக்குது. ஆனால் ப்ரீமியம் ரெண்டு பக்கமே கால் புட் ரெண்டுமே கரைஞ்சிருக்கு. இதுதான் டிகே. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கிறாங்க. அப்போது நமக்கு பார்க்க போனால் 51.77 நம்மளுக்கு 26.5, அப்போ ஒரு 65 ரூபா அப்படிங்கிற மாதிரி அட்தமணியோட இம்பேக்ட் இருக்கலாம். நாளைக்கு அட்தமணியோட ரேட் இந்த 65ங்கிறதே ரொம்ப கம்மி தான். சப்போஸ் இந்த 65 இன்னும் கம்மியாகிட்டே போனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக போயிடும். இது அதிகரித்து அந்த அதிகரித்த இடம் அப்படியே ஸ்டேபிள் ஆச்சுன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸுக்கெல்லாம் திருப்பி பவர் வந்துடும். அப்போ இதை வந்து நன்றாக உணரணும். அப்போ 23,800 காலுடைய ஹை 136, இன்றைக்கி ரெண்டு பேர்த்தோட ஹையுமே சேம் பண்ணிட்டாங்க. அப்போ 23,936, இந்த பக்கம் -138னா 23,660. இந்த ரெண்டு ப்ரீமியமே நமக்கு வந்துட்டு 51.77 அப்படிங்கும்போது காலோடது அப்போ 23,850, புட்டோடது 23,723. இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா 70 + 50 120, ஒரு 130 புள்ளிகள் பக்கம் இருக்குது. அப்போது 23,930, 23,670 ஒரு இம்பேக்ட் ஜோன். அப்போ இந்த ஜோனை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனுக்கு. அப்போ இதற்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ஷார்ட் ஜோன், இந்த இடத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஜோன். இதை தாண்டினா இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து வியாபாரம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இம்ப்ளைட் வால்யூட்டி 10க்கு கீழே இருக்கணும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 10, இந்த ஓகே 8. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு 800 காலில் அதிகமாக இருக்கிறாங்க, அதே 800 புட்டில் குறைவாக இருக்கிறாங்க. அதே புட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 700 புட் ஆப்ஷன்ஸில் அதிகம், 500 ரொம்ப. அப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு 500 அப்படிங்கிற இடம் மிகப்பெரிய சப்போர்ட் ரேஞ்சாகவும் 24,000 கால். அப்போ இந்த ஜோன், ஆனால் இந்த ஜோனோட நடுவுனா 23,750 கரெக்டாக அங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த 800ஓட கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும். நீங்கள் வரைபடமே இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிற கட்டண பயிற்சி வந்துட்டு டிசம்பர் 29 துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க வந்து வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் நீங்கள் பதிவு செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. இதனை பற்றி புரிதலுடன் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு இந்த கட்டண பயிற்சி ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.